வணக்கம். என் பெயர் சுகுணா. நான் மக்கள் கலை இலக்கிய கழகம் என்ற அமைப்பை சேர்ந்தவர். இங்க நடக்கக்கூடிய தமுக்கத்துல இன்று மார்ச் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நடிகர்கள் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரள்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பெரிய பூஜ்யம். ஒரு வெறிகொண்ட கூட்டமா தான் இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் திரளக்கூடிய கூட்டம். இன்றைக்கு இந்த அரங்கத்துல பேசினாரு தோழர் கதிரவன். அவர்களெல்லாம் முன் உதாரணமா எடுத்து நாங்க எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடத்தி காமிச்சோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன இழப்புகளை சந்திச்சாலும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல ஜாதி மறுப்புன்றத ஒரு கொள்கையா வச்சு இன்றைய வரைக்கும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை நாங்க பெருமிதமா இங்க நாங்க பதிவு பண்றோம். இன்றைக்கு இங்க கூடி இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் தங்களுக்கான முன்மாதிரிகளை இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருந்து எடுத்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடரணும்ன்றதுதான் இப்படிப்பட்ட விழாக்களுடைய நோக்கம். அதை செவன செய்வாங்க. இன்றைக்கு லட்சக்கணக்கான திரள்ற கூட்டத்தை பார்த்து நமக்கே வியப்பா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு சக்தி வருது, எப்படி இப்படி துபதுபதுன்னு சேர்றாங்க, தங்களுடைய வாழ்க்கையவே வெறுத்து சேர்றாங்கன்னு சொன்னா அதுல ஒரு கொள்கையும் கிடையாது. நடிகர்கள் பின்னாடி திரள்ற அந்த வெறியும் பேச்சுக்கு மயங்குற தன்மையும் தவிர ஒரு கிஞ்சித்தும் கொள்கைன்றது கிடையாது. அவர் 45 ஆண்டு வாழ்க்கை சொன்னாரு கதிரவன். அவரை நாங்க வழித்துணையா எடுத்தோம். எங்களுடைய அமைப்பு அரசியலை நாங்க முன்னெடுத்து சென்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி பாதையை நாங்க போட்டு கொடுத்தோம். அப்படி பாதையில நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நம்புறேன்.